ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க ட்ரெண்டில் எல்லாருமே ஆரி ஒர்க் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு ப்ரைடு மட்டும்தான் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சும்மா நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட லேடிஸ் இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் என்ன சலைச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸ் கஸ்டமர், என்னோடய கஸ்டமரோட ஹஸ்பண்ட், அவங்க எனக்கு கால் பண்ணி என்னோட ஷர்ட்டில் ஆரி போடணுன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஷர்ட்டில் ஆரி போடணுமா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், சரி நான் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அவரோட ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு மோனோகிராம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக அவங்களோட சாரீ கலர் ஒரு மாதிரி க்ரீன் கலர். ஸோ அந்த க்ரீன் கலரும் இந்த ஒர்க்கில் வரணும். இந்த மோட்டிஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ நான் இப்போ எம்முன்னு பண்ணுறேன் இல்லையா, இந்த மோனோகிராம் ஒர்க்கில் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ராம்ராஜ் ஷர்ட் அண்ட் தோத்தி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சாம்பிள் பீஸ் குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. அந்த பீஸை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதில் மோனோகிராம் ரெடி பண்ணியிருக்கேன். பேக்கெட்டில் வைக்கிறதுக்காக நான் மோனோகிராம் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்குள்ளே வச்சுட்டு இது மேலே நான் வெயிட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம மேலே கம் அப்ளை பண்ணாலும் பின்னாடி தெரியாது, இல்லைனா பேக்கெட்டோடு சேர்த்து மொத்தமாக ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி கம் போட்டுட்டு நல்லா வெயிட் வச்சு ஒரு 2 hours நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஜரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நகண்டுட்டு வராத அளவுக்கு தையல் போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் நிறைய நெட்டில் ரெஃபர் பண்ணி பண்ணேன். ஸோ நான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு பண்ணேன்றதுனால அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி மனசில் நினச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அவுட்ஃபிட் வந்தது. ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாத மாதிரி நம்ம பேக்கெட்குள்ளன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பாருங்கள், மோனோகிராம் ரெடி ஆகிடுச்சு. ஷோல்டர்லேருந்து ஒரு செஸ்ட் வரைக்கும் ஒன் சைட் மட்டும் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிசைனுமே நான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி ட்ரா பண்ணி தனியாக ஒரு இதில் போட்டு காமிச்சு அவங்களுக்கு இந்த மாடல் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா போட்டேன். இது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. நான் கூட ஃபஸ்ட்டு யோசித்தேன் எப்படி இருக்குமோ ஷர்ட்டில் ஆரி ஒர்க் அப்படின்னு யோசித்தேன். அவ்வளோ கிராண்டாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. ஏற்கனவே தச்ச ட்ரெஸ்ஸில் ஆரி போடுறதுன்றது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். அதை நான் சூப்பராக பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பேக்கிங், குக்கிங், மெஹந்தி, ஆரி ஒர்க், ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரி மேக்கிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாபிக்ஸில் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.